வேதாமத்துல எச்சரிக்கையா இருங்கள் என்றது நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டது. ஆனா குறிப்பா சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல தான் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவப்படவர்கள். பாத்தீங்களா, சாகாதபடிக்கு அப்பனா கைகள் கால்கள் சொல்லும் போது அந்த கிரியைகள் வந்து கிளீன் பண்ணலாம். அப்பனா இது எந்த மாதிரி கிரியைகளா இருக்குன்னா, தண்ணீர் எங்க எடுக்கணும்? தண்ணி தொட்டி கல் தொட்டியா இருக்கா? அப்படின்னா இந்த ஜீவத்தை இருக்கக்கூடிய அளவை இயேசு சத்தியங்கள் தான் நிறைய இருக்கு. அப்ப சத்தியங்கள் மூலமா தங்களை புரிந்து கொண்டு தண்ணீர் மூலமா தங்களை சுத்திகரித்து இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அந்த எச்சரிப்புல அந்த தேவ பயம்ன்றத்தை இழந்து போனதுனாலதான் ஒரு விஷயத்த நடக்குது. அங்க என்ன நடக்குதுன்னா, ஆனா அந்த தேவன் மீறக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையை கொடுத்துருக்கிறாரு. ஆனா அந்த கட்டளையை மீறினது இது உண்மைதான். அதனாலதான் வந்து பரிசுத்தத்தை மீறினதுனாலதான் இவர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்காங்கன்னா சாகடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது தேவனுடைய கட்டளை, இது மீறப்பட்டிருக்கு. அப்ப இவர்கள் என்ன எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது துணிகரமான பாவம் அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க. அப்ப அந்நிய அக்னின்னு சொல்ல தேவன் எந்த அளவுக்கு இந்த ஜட்மெண்ட்டை, இந்த ஒரு காரியத்தை சீரியஸா எடுத்துக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ தேவனுடைய பட்சத்துல துணிகரமான பாவம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரம் பார்த்த இந்த சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்ற ஒரு தொடர்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். ஸோ ஆமா பிரதர், இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் 2-3 வசனம் தான் நம்ம படிச்சோம். ஸோ அதுலயே பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய எச்சரிப்பு எவ்வளவு ஆழமா இருக்கு, தேவன் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட அந்த பரிசுத்த எண்ணங்களை நம்ம எதிர்பார்க்கிறாருன்ற விஷயம் புரியுது. ஸோ இந்த கடைசியா நம்ம பார்க்கும்போது தேவ பயத்தோட, அந்த தேவ பயம் இருந்தாதான் வந்து இந்த பரிசுத்தமாகுதல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எச்சரிப்புகள் இருக்கு. ஸோ இன்னொரு எச்சரிப்பு நீங்க சொல்றீங்களா பிரதர்? நிச்சயமா பிரதர். இப்ப பார்த்த அந்த எச்சரிப்புல பார்க்கும்பொழுது தேவன் அங்க பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. அதுல தேவ பயம் இருக்கணும்ன்றத இது பண்றாரு. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அந்த எச்சரிப்புல அந்த தேவ பயம்ன்றதை இழந்து போனதுனாலதான் ஒரு விஷயத்த நடக்குது. அங்க என்ன நடக்குதுன்னா, துணிகரமான ஒரு விஷயம் நடக்கிறதுனால தேவனுடைய ஜட்மெண்ட் அங்க டைரக்டா வருது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த வசனங்கள், இன்சிடென்ட்ஸ்ல, சம்பவங்கள்ல சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது தேவன் முன்னாடியே என்ன பண்ணிருப்பான்னா ஒரு எச்சரிப்பை கொடுத்து தான் அந்த விஷயம் நடந்திருக்கும். ஆனா இந்த இன்சிடென்ட்ல ஒரு துணிகரமான விஷயம் வந்து மீறப்பட்டுருச்சு. ஆனா அந்த தேவன் மீறக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையை கொடுத்துருக்கிறாரு. ஆனா அந்த கட்டளை மீறினதுனால, அந்த துணிகரம் வந்ததுனால அங்க தேவனுடைய ஜட்மெண்ட் அவர்கள் மீது வந்து வந்துருச்சு. அதனால அந்த ஒரு சம்பவத்தை எக்ஸாம்பிள வச்சு தேவன் என்ன சொல்றாருன்னா சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி சொல்ல வர. நீங்க நாதாப் அபியூ அவங்களுக்கு கரெக்ட், வெரி குட். சோ இப்போ அந்த இன்சிடென்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சோ அந்த டைரக்டா அந்த வசனத்துக்குள்ள போலாம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்போது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த ஆரோனின் குமாரனாகிய நாதாப் அபியூ அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கர்த்தருடைய சன்னதியில தூப வர்க்கத்தை எடுத்து கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்னி. அப்ப கட்டளை இடாதனா அந்நிய அக்னி எடுக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா கட்டளை இட்டு இருக்கிறாரு. அப்ப எங்க இட்டு இருக்காரு? அதே மாதிரி இருந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த டைம்ல கொண்டு போறாங்கன்னு வசனம் இருக்காது. எந்த டைம்ல கொண்டு போறாங்கன்னு வசனம் இருக்காது. அப்போ தேவன் எங்கேயாவது கட்டளை இட்டு இருக்காரா, நீங்க அந்நிய அக்னி கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி கட்டளை இட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது
வாசிக்கலாம். நம்ம யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியாகிலும் போஜன பலியை ஆகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பானபலியை ஊட்டவும் வேண்டாம். பாருங்க, இங்க தேவன் வந்து இன்டைரக்டா சொல்லிட்டாரு என்னன்னா, அந்நிய தூபத்தை ஆகிலும் இல்ல பலியை ஆகிலும் செலுத்தக்கூடாது. அப்போ தேவன் ஒரு கட்டளையாகவே என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்திருக்கிறாரு, அந்நிய காரியங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா தேவனுடைய சன்னதியில கொண்டு வரக்கூடாதுன்ட்டு. ஆனா இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா துணிகரமா என்ன பண்ணியிருக்காங்க, அந்நிய அக்னியை கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனதுனால அங்க என்ன பண்ணிட்டாரு, தேவனுடைய சன்னதியில இருந்து என்ன வந்துச்சுன்னா அக்னி வந்து என்ன பண்ணுச்சு, பச்சித்து என்ன பண்ணுச்சுன்னா போட்டுருச்சு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது தொடர்ந்து என்ன பண்ணுதுன்னா மோசே வராங்க. அங்க மோசே சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அந்த லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். பாருங்க, என்னிடத்தில் சேருகிறவர்களாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் என்ன பண்ணுவோம்னா அவருடைய பிரசித்தி வந்து என்ன பண்ணுதுன்னா தெரியப்படும். அப்போ இங்க தேவனிடத்தில் சேருகிறவர்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும், அப்படி பரிசுத்தமா இருந்தா தான் தேவனுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கும்ன்றத சகல ஜனங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அவர்களுடைய பிரசித்தி என்ன பண்ணோம்னா எல்லார் மத்தியிலும் தெரியப்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லி, இது உண்மைதான், அதனாலதான் வந்து பரிசுத்தத்தை மீறினதுனாலதான் இவர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்காங்கன்னா சாகடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இது தேவனுடைய கட்டளை, இது மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆரோன் நன்கு உணர்ந்து தேவனுடைய சன்னதியில என்ன பண்ணிருக்காருன்னா ரொம்ப ஒரு ரைட்டான செயல் பண்ணிருக்காரு. என்னதுன்னா பேசாமல் இருந்தார் அப்படின்றத பாக்கணும். ஆரோட 2 குமாரர்களுமே தேவனுடைய சன்னதியில இறந்து போறாங்க. அப்போ தன்னுடைய மகன்கள் 2 பேரும் அடுத்த சாத்தரக்கூடிய 2 பேர் இறந்தாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் முக்கியத்துவம் கொடுத்து பேசாமல் இருந்திருக்காரு அப்படின்றத பாக்கணும். ஸோ அப்போ பார்க்கும் பொழுது இங்க முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை பார்க்கும் பொழுது இங்க ஒரு துணிகரம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. துணிகரம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ துணிகரம்ன்ற விஷயம் நடக்கிறதுனால அங்க என்ன பண்ணப்படுதுன்னா பாவங்கள் விஷயங்கள் நடக்கப்படுது. அப்போ இந்த துணிகரமான விஷயத்துக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஆசாரியனா அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் துணிகரமான ஒரு விஷயத்துக்குள்ளாக துணிந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இறங்கக்கூடாது அப்படின்றத நிறைய இடங்கள் என்ன பண்ணிருக்காங்க. பாவத்திலேயே வந்து 2 விஷயம் இருக்கு. துணிகரமான ஒரு பாவம், அதுக்கப்புறம் அறியாமல் துணிகரமான. இப்போ அறியாமையில செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா துணிகரமான பாவத்தினுடைய எக்ஸ்டென்ட் அது எந்த அளவுக்கு போகுதுன்றத இந்த ஒரு விஷயத்தினுடைய முடிவுல நம்ம பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால்தான் தாவீது கூட பார்க்கும் பொழுது தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும், அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். பாருங்க, துணிகரமான பாவத்துக்கு அடியனை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்டென்ட்டுக்குள்ள போயிடும். அதனால என்ன ஆகும்னா பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன், அப்பதான் நான் உத்தமனா மாறுவேன் அப்படின்றத தாவீது என்ன பண்றேன்னா சொல்றேன். ஏன்னா தாவீதும் துணிகரமான ஒரு செயலுக்குள்ளாக இறங்கிதான் அங்க ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணியிருப்பார்ன்றத பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இவர்கள் துணிகரமான ஒரு பாவத்தை பண்ணிட்டாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில துணிகரமான பாவம் ஏதாவது செஞ்சா அவர்கள் என்ன செய்யணுன்றதுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான், அந்த ஆத்மா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். பாருங்க, துணிகரமா செய்ததுனால அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டா கர்த்தரை நிந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவர்கள்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாங்கன்னா கட்டளையாவே கொடுத்துறான்றத பார்க்கணும். ஸோ அப்போ இந்த ஒரு கட்டளை நிறைவேறப்பட்டுச்சா, அங்க நாதாப் அபியூவின் இடத்துல இவர்களோட விஷயங்கள் நிறைவேறப்பட்டுச்சா, இதனுடைய துணிகரம் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகுதுன்றதை நம்ம முடிவுல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா துணிகரமான விஷயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு ஆசாரியர்களா வரக்கூடிய ஒரு வகுப்பார் யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா துணிகரமான பாவம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கணும். அப்ப இவர்கள் என்ன எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது துணிகரமான பாவம் அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க. அப்ப அந்நிய அக்னின்னு சொல்லும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா தேவன் கட்டளையிட்டதை தவிர்த்து இவர்கள் சுயமா என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய சுய சித்தத்தையும்
சுய சிந்தையும் என்ன பண்றாங்கன்னா இதுக்குள்ள கொண்டு வராங்க. அப்போ இவர்கள் செய்யறது பரிசுத்தமான வேலை, ஒரு கிரியை தேவனுக்கு என்று செய்யறாங்க. அப்படி செய்யும் பொழுது தங்களுடைய சுய சித்தத்தையும் சுய எண்ணத்தையும் என்ன பண்றாங்கன்னா இதுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். பட் அவங்க சொல்லக்கூடிய ஒரு தோற்றம் என்னவா இருக்குன்னா, தேவனுக்கு தேவனுக்கான தூபம் தேவன் சொல்லக்கூடிய முறைமை அந்த முறைமையை நான் செய்யறேன் அப்படிங்கறத அவங்க செய்யறாங்க. பட் அந்த இடத்துல வந்து துணிகரம் தான் நிக்குது. அதாவது நான் தேவனுக்காக செய்யறேங்கிற மாதிரி ஒரு செயல்பாடு செய்யறாங்க. தேவன் அங்க நிந்திக்கிறாங்கன்னு தான் வசனம் சொல்லுவாங்க. அதான் நம்ம நீதிமொழிகள்ல கூட வாசிக்கும் பொழுது, நீதிமொழி 14:12 கூட நம்ம பார்க்கும் பொழுது, மனுஷனுக்கு செம்மையை தோன்றுகிற வழிகள் ஒன்று, அவைகளின் வழிகள் மரண வழிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய இந்த கட்டளைகளை நீதியை தாண்டி நம்ம யோசிக்கும் பொழுது அதனுடைய முடிவு கண்டிப்பா என்னதான் இருக்கும்னா மரணம் அப்படின்றத நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த அந்நிய அக்னியை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் கட்டளையிடாத விஷயங்கள்ல மாற்றி நம்ம சுய சித்தத்தையும் சுய எண்ணங்களும் சுய கிரியைகளும் கொண்டு வந்தோம்னா இங்க அந்த அந்நிய அக்னிக்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியும். எப்படியும் புரிஞ்சுக்கலாம்ல, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை செய்யாம தன்னுடைய எண்ணங்களை மேலோங்கி செய்யும் போது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா வந்து அவங்களுடைய எண்ணங்கள் கரெக்ட் தான். ஆனா தேவன் சொன்ன எண்ணங்களுக்கு ஈக்குவலா இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா தேவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் தூபம் காட்டுறது அந்நிய அக்னி கொண்டு வரக்கூடாதுன்றது. பட் இவங்க தேவனுக்காக நான் வர்ஷிப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செய்ய போய் தான் இந்த ஒரு மரணம் அவங்க நேரிட்டு. நிச்சயமா இந்த கிரியைகள்ல நம்ம அந்த கிறிஸ்துவுக்காக படக்கூடிய பாடுகளும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அக்னின்னு சொல்லும் போது 1 பேதுருல பார்க்கும்போது அந்த அக்னியை குறிச்சு பார்க்கும்போது அது பாடுகள்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கூட வாசிக்கலாம். அந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களை, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அப்ப அந்த அக்னியை குறித்து பேதுரு சொல்லும் பொழுது இங்க பாடுகள் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கக்கூடிய பாடுகள். அப்போ இந்த பாடுகளை நம்ம எப்படித்தான் சகித்துக் கொள்ளணும்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நம்ம சகித்துக் கொள்ளணும். அதைத்தான் இன்னொரு வசனத்துக்குள்ள நம்ம வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்போது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பாருங்க, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களிலே அப்ப பார்க்கும்பொழுது இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சபைக்காக வரக்கூடிய அந்த துன்பங்கள் நிமித்தமாக பாடுபடுறாராம். அந்த பாடுகளை அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளனா சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாராம். ஒரு சகிப்புத்தன்மையோட நமக்கே அந்த பாடுகள் வருதுன்ற மாதிரி ஏற்றுக்கொள்ளாம அதை கிறிஸ்துவனுடைய சரீரத்துல கிறிஸ்துவனுடைய பங்குல குறைவானதை இவர் யாரோட சரீரத்துல தன்னுடைய சுய சரீரத்துல, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுடைய சரீரத்துல நிறைவேற்ற அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட என்ன பண்றோம்னா அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்றான்றத பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளாகத்தான் என்ன பண்ணணும்னா ஒரு ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு சிந்தனைக்குள்ளாக போகணும். துணிகரமான விஷயங்கள் எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா தேவனுடைய சன்னதியில பண்ணக்கூடாது அப்படின்றத அங்க சொல்றான்றத பார்க்கணும். ஏன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்படி துணிகரமா செய்யக்கூடிய விஷயங்கள்ல தான் யார் இறங்கணும்னு சொல்லி பார்க்கும்போது இந்த திட்டத்தினுடைய துவக்கத்துல இருக்கும் பொழுது சாத்தானும் என்ன பண்றாருன்னா துணிகரமான ஒரு விஷயத்த செய்தனால தான் அவர் என்ன பண்றாருன்னா கம்ப்ளீட்டா தேவனுடைய பட்சத்துல இருந்து என்ன பண்றாருன்னா துரத்தப்படுறாருன்றத பார்க்கிறோம். அப்போ இந்த துணிகரம் அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான விஷயங்களா இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலான்றத பார்க்கிறோம். இப்போ நம்ம என்னாகமத்துல படிச்சோம் இல்லையா, இப்போ அவர்கள் துணிகரமா செய்யக்கூடிய யாருமே அந்த இஸ்ரேலினுடைய அந்த ஒரு சந்நிதியில இருக்கக்கூடாது, அவர்கள் அறுப்புண்டு போகணும்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. இப்ப இந்த நாதாப் அபியூ அவர்கள் துணிகரமா செய்தாங்க. இப்போ இவர்களுக்கு என்ன இல்லைன்னா அடுத்து சன்னதியே சந்தானமே இல்லை. அப்போ இவர்களுடைய நிலைமை என்னாச்சுன்றத நம்ம வாசிக்கும் போது அதை வசனம் வாசிக்கலாம் பாருங்க. என்னாகும் 26ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னாகும் 26ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சந்நிதியில் அந்நிய அக்னியை கொண்டு வந்த போது செத்து போனார்கள். அவர்களில் ஒரு மாதத்து ஆண் பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள் 23,000 பேர். இஸ்ரேல் புத்திரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாதபடியினால் அவர்கள் இஸ்ரேல் புத்திரின் லக்கத்திற்கு உட்படவில்லை. பாருங்க, இந்த என்னாகும் புத்தகத்துல இஸ்ரேலுடைய லக்கத்தை எண்ணும் பொழுது நாதாப் அபியூனுடைய துணிகரத்தினால அவர்கள் இஸ்ரேலினுடைய அந்த லக்கத்துக்குள்ளாக எண்ணிக்கையின் லக்கத்துக்குள்ளாக என்ன பண்ணனா அவர்கள் வரவே இல்லை. 23,000 பேர் இருக்காங்க, அவங்க உள்ள வரலன்றத பாக்குறோம். அப்போ தேவன் எந்த அளவுக்கு இந்த ஜட்மெண்ட் இந்த ஒரு காரியத்தை சீரியஸா எடுத்துக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ தேவனுடைய பட்சத்துல துணிகரமான பாவம் ஒரு ஆசாரியனா இருக்கக்கூடிய ஒருத்தர் செய்தா அவரோட நிலைமை என்னன்னா அந்த ஒட்டுமொத்த அழைப்புல இருந்தும் இல்ல அந்த இடத்துல இருந்தும் அந்த சந்ததியில இருந்துமே அவர்கள் என்ன பண்றாருன்னா வெளியே எடுத்து போறாருன்றத பார்க்கணும். அந்த இடத்துல நாதாபு அபியூ அவர்களுக்கும் இந்த ஒரு காரியங்கள் தான் நடந்திருக்கும். நம்ம லேவியராகமத்துல திரும்பி வாசிக்கலாம் பாருங்க.
லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியேலின் குமாரராகிய மீசவேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன் நின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்றான். வாசிங்க தொடர்ந்து. மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். பாத்தீங்கன்னா அவர்கள் பாளையத்துக்கு புறம்பே அவர்கள் அந்த ட்ரெஸ்ஸோட சேர்த்து, அந்த ஆசிரியர் ட்ரெஸ்ஸோட சேர்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாளையத்துக்கு புறம்பே போட்டு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சுட்டரிச்சிட்டாங்கன்றத பார்க்கணும். தேவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்த வஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆசிரியர் போடக்கூடிய ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸோட தூக்கி வெளியே போட்டாங்கன்னா அப்ப தேவன் அந்த விஷயத்த பரிசுத்தமாய் பார்க்கலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு தேவன் சொன்னார் இல்லையா, அந்த அவர் செய்த காரியங்களை வெறுக்கிறார் அப்படின்னு நம்ம பரிசுத்த குலச்சில இவங்க பண்ணிருக்காங்க தான் அதை புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தேவனுடைய எச்சரிப்பு இதுக்கப்புறம் தான் வருதுன்றத பார்க்கணும். இப்ப நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 6ஆம் வசனம். மோசே ஆரோனையும் எலியாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரனையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்னிக்காக புலம்புவார்களாக. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசாரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்துல, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தேவன் மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அப்போ கர்த்தருடைய சன்னதியில துணிகரமான விஷயங்கள் யாராவது செய்துட்டாங்கன்னா அது மிகவும் ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கும். அதை தேவன் கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்றாருன்னா வெறுக்கிறாரு. அதனுடைய எக்ஸ்டென்ட் தான் நம்ம பார்க்கும்பொழுது நாதாப் அபியூ அவர்கள் இந்த இஸ்ரேலினுடைய சந்ததிக்குள்ளாக, அந்த சந்ததியின் லக்கத்துக்குள்ளாக, எண்ணிக்கைக்குள்ளாக இல்லாதபடிக்கு அவள் எடுத்து போடப்பட்டாங்கன்றத பார்க்கணும். அப்போ ஒரு ஆசாரியராக அழைக்கப்பட்ட நாமளும் தேவனுடைய அந்த சமூகத்துல துணிகரமான பாவங்கள் செய்தோம்னா இந்த ஆசாரிய அழைப்புல இருந்தே நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா தேவன் எடுத்து போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதான் நிறைய இடத்துல நம்ம வாசிக்கும் போது ஜீவ புஸ்தகத்துல இருந்து நம்மளுடைய பேரை கிறுக்கி போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்றத இங்க தேவன் இந்த ஒரு சம்பவத்துல எச்சரிப்பா நமக்கு சொல்றாருன்றத பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நம்ம பார்த்த இந்த சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் இந்த தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். பொறுமையோட கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.